ஹாய், வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கு சுற்றுலா தினம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுற்றுலா தினம் 25/1/2025, அதாவது எவ்ரி இயர் 25ஆம் தேதி ஜனவரி மாதம் சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுது. இந்த வருஷத்தோட கருப்பொருள், அதாவது சுற்றுலா தினத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சுற்றுலா தினம் கொண்டாடினாங்க. அதுக்கு முன்ன நாள் தான் இந்த கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. தீம் பார்த்தீங்கன்னா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத், வளர்ச்சியுடனான சுற்றுலா அப்படின்னு தமிழில் பொருள்படும். சுற்றுலா ஏன் செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம டெஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் அப்ஜெக்டிவ் டைப்லேயும் தானே, அதாவது எய்ம் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுற்றுலா ஏன் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை நமக்குள்ளவே எழுப்பினா தான் இந்த டெஸ்கிரிப்டிவ் டைப்பை டைட்டிலோட சப்டைட்டிலோட பேசேஜாக எழுத முடியும். ஓகேங்களா? இதுதான் ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைட்டில், சப்டைட்டில்ஸு, அதுக்கப்புறம் பேசேஜ் வந்து நம்மள எழுதிடுவோம் டெஸ்கிரிப்டிவ் டைப்பில். அதை பேஸ் பண்ணி அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸும் வரும். இன்றைக்கி சுற்றுலா தினம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 25/1 எவ்ரி இயர் ஜனவரி 25ஆம் தேதி சுற்றுலா தினம் கொண்டாடப்படுது. அதில் மன அழுத்தம் குறையும். அதாவது அந்த சுற்றுலான்னா அந்த சுற்றுலாவை அப்படியே அசியூம் பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும். அதுதான் மைண்ட்லேயும் நல்லா பதியும். ஓகேவா? மன அழுத்தம், டென்ஷன் குறையிறதுக்காக நான் சுற்றுலா போகிறேன், ஒரு புதிய இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னும் 2-3 புதிய புதிய வேர்டு வந்து நம்ம சேர்த்த வேண்டியதாக இருக்கும். அதுதான் நமக்கு மார்க்கை ஸ்கோர் பண்ணி தரும். என்னென்னா, பல வகையான மக்களின் பரிணாம வளர்ச்சி, அவங்களோட அந்த நாட்டில் இருக்கிற இல்லை நம்ம நாட்டிலேயே இருக்கிற லோக்கல் அல்லது மாநிலங்கள் லெவலில் கலாச்சாரம், நாகரிகங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா வேர்டு, அது ஜிடிபியை அதிகரித்து தரும், நாட்டின் வருமானத்தை அதிகரித்து தரும். இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது, இதனால் நமக்கு என்ன பயன்? அதாவது சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டுட்டாங்க. சுற்றுலா அதாவது சுற்றுலாவுடைய கருப்பொருள், சுற்றுலா ஏன் செல்ல வேண்டும், இதனால் என்ன பயன் நாட்டுக்கோ இல்லை நமக்கோ, இப்படி தானே நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நமது ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டி கல்ட் வளரும், ஆட்டிடியூட் வளரும், அறிவு வளரும். 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆட்டிடியூடு, ஆளுமை, அறிவு வளரும். பலதரப்பட்ட மக்களை காண்பது, அந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கிட்டோம்னா அவங்களோட வாழ்வில் பல மாற்றங்களை, அதாவது நம்மளோட வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி நம்ம வாழ்வை பார்த்து அவங்களோட வாழ்வும் மாறும். இதுதான் சுற்றுலா. சுற்றுலா தான் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்போது அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இதை அப்ஜெக்டிவ் டைப் பேஸ்டாகவும் டெஸ்கிரிப்டிவ் டைப் பேஸ்டாகவும் தான் நம்ம படித்தாகணும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அதை நோக்கிய பயணமாக தான் இருக்கும். ஓகே, இன்னொன்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தால் நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குது, மன அழுத்தம்லாம் குறையுது, நிறைய இடங்களை பார்த்தோம், கண்ணுக்கு குளிர்ச்சியாங்கிறத விட அங்கேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது அது வந்து நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்தி தரும். இன்னொன்று முக்கியமானது, நம்ம ஃபிசிக்கலாகவே நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் இதில் உள்ள கீ பாயிண்ட்ஸு. நமக்கு என்ன பயன்? நம்மளுடைய பர்சனாலிட்டி கல்ட்டு, ஆட்டிடியூட் வளரும், அறிவு வளரும், தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு மெருகேறும், உடல் ஆரோக்கியம் கூடும். இந்த ஆட்டிடியூடு, பர்சனாலிட்டி கல்ட்டு, அறிவு, தன்னம்பிக்கை வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடலும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஃபிசிக்கலாகவே நம்ம நல்லா இருப்போம். அது ஃபஸ்ட்லேருந்து ஹையரார்ச்சிக்கலாக பாருங்கள். சுற்றுலா தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது? 25/1. அடுத்தது கருப்பொருள். அடுத்தது சுற்றுலா ஏன் செல்ல வேண்டும்னா அந்த டென்ஷன் குறையிறதுக்காக, நாட்டினுடைய அதிக வருமானத்திற்காக. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளையும் பார்க்கணும் அதே சமயத்தில். ஓகே, ஃபைன். அடுத்தது சுற்றுலா தலங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது சப்ஜெக்ட் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? சுற்றுலா தினம் 25/1/2025 ஆஸ் வெல் அஸ் எவ்ரி இயர் 25 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சுற்றுலா தினம் கொண்டாடுறாங்க. அதோட தீம் வளர்ச்சியுடனான
சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். கொஷின் பேஸ்டாக தான் இது இருக்கும். ஓகே, அடுத்தது சுற்றுலா நாம் ஏன் செல்ல வேண்டும், அதனால் வந்த பயன் என்ன, அடுத்தது சுற்றுலா தலங்கள்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா. இதுதான் டைட்டில்ஸ். இது எல்லாமே மலை பிரதேசங்கள், வரலாற்று சின்னங்கள், கோவில்கள், பூங்காக்கள், விலங்கியல் சரணாலயங்கள், கல்வி சுற்றுலா செல்வாங்க, கல்வி நிலையங்களும் கூட சுற்றுலா மையங்கள் தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வேளாண் மையங்களும் நிறைய பிரபலம் ஆயிட்டு வருது இந்த சுற்றுலா தலங்களாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மலை பிரதேசங்கள், ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். முக்கியமாக கல்வியும் வேளாண் சுற்றுலாவும் மறந்துடாதீங்க. இது மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி தரும். விலங்கியல் சரணாலயங்களில் கூட ஞாபகத்துக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருவிழாக்களில் 2 வகையாக இருக்கும். அது சுற்றுலா தலங்களின் வகைகள்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்கேன். திருவிழாக்கள்ல கலாச்சார திருவிழான்னா பொங்கல், தீபாவளி எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான். கலாச்சார திருவிழான்னா கும்பமேளா, சென்னை சங்கமம், இதுதான் கலாச்சார திருவிழா. இப்போ ரீசெண்டாக நடக்கிற கும்பமேளா வந்து கலாச்சார திருவிழா தான். சென்னை சங்கமமும் கலாச்சார திருவிழா தான். கலாச்சாரம்னா எப்படி பேஸ் பண்ணி சொல்லணும்னா, அந்த நாட்டுப்புற கலைகள்லாம் வளர்க்குறாங்க. அதே மாதிரி கிளாசிக்கல் இசையெல்லாம் அதே ஒரே இடத்துல, அதாவது சங்கமம். இது வந்து எல்லா கலாச்சாரமும் ஒன்றா வரும். அதே மாதிரி கும்பமேளான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே ஆன்மீகம் சார்ந்தும் இருக்கும், வர்த்தகம், தொழில்முறை இதெல்லாம் வரும், நாகரிகங்கள், பண்பாடுகள், இது எல்லாமே இந்த திருவிழாக்களில் வந்துடும். இதுதான் சுற்றுலாவோட ஒரு மிகச்சிறந்த அடிப்படை கருத்து. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எழுதும் போது. அடுத்தது உணவு திருவிழா. இதில் சிறுதானியங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுவாங்க. இசை திருவிழான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இதில் ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, நம்ம ரஷ்யா, இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டிலேருந்து கலைஞர்கள் வந்து நம்ம இசையை கற்றுக்குறாங்க. அவங்க இசை கருவிகளும் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நிறைய இசை திருவிழாக்கள் நடந்திருக்கு. முக்கியமாக திருவாசகம்ங்கிற ஒரு ஆல்பம் இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவங்க போட்டிருக்காங்க. அது கூட உதாரணமாக எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது வந்து நிறைய வெளிநாட்டு கலைஞர்கள் அதில் பங்கு பெற்றிருக்காங்க திருவாசகம் ஆல்பத்தில். ஓகே, விளையாட்டுன்னா ஒலிம்பிக், கிரிக்கெட்டு, ஃபீஃபா, மராத்தான், அப்புறம் லே லடாக், அந்தமான் டைவிங் கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். உலக கண்காட்சி, வேர்ல்டு எக்ஸ்போ, இப்போ வர்த்தக மையம் எக்ஸ்போ நடந்தது இல்லை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். ஒரு டைட்டில், சப்டைட்டில், பேராகிராஃப் எழுதும்போது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து சிம்பிளாக எழுதணும். அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சது. இந்த சிம்பிள் ட்ரிக் தான் அங்கே எழுதணும். ஓகேவா. அடுத்தது வேளாண் சுற்றுலா, நாட்டுக்கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு. அதே மாதிரி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் அது கல்வி சுற்றுலா, வேளாண் சுற்றுலாவும் டைமிங்காகவும். பனை விதைகள்லாம் வாங்குறாங்க இல்லையா, பனை விதைகள் வாங்கி அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க அந்த ஏரி குளங்களில் வீசுகிற மாதிரி ஒரு பயிற்சி தருவாங்க. அது இப்போ பனை மரங்களாக வளர்ந்து ரொம்ப பசுமையாக இருக்குது. அதையும் எழுதுனா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அறிவு திறனை வளர்த்துக்கக்கூடிய சுற்றுலா வகைகளாக இதெல்லாம் பார்க்கப்படுது. உணவு, இசை, விளையாட்டு, உலக கண்காட்சி, டிஜிட்டல் எக்ஸ்போ, வேளாண் சுற்றுலா, கல்வி சுற்றுலா, இதெல்லாம் வகைகள்னா என்னன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு திருவிழாக்கள், கலாச்சார திருவிழாக்கள், அதுலேயே சுற்றுலா தலங்கள், மலை பிரதேசங்கள், வரலாற்று சின்னங்கள், கோயில்கள், பூங்காக்கள், விலங்கியல் சரணாலயங்கள், கல்வி. யோசனை பண்ணால் அப்படியே டக் 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 டக்குன்னு அப்படியே வரணும் வரிசையாக, இதெல்லாம் ஞாபகத்துக்கு. ஓகேவா. அடுத்தது வர்த்தகம். இந்த வர்த்தகம்னா எப்படின்னா கூட்டு குடும்ப அமைப்பு முறை, அதில் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவுகளை வளர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போகும். அதில் என்ன வர்த்தகம் வந்ததுன்னா, அதாவது கூட்டு குடும்ப முறை நண்பர்கள் மூலயமா போனால் நமக்கு செலவு குறைவு. நம்ம தனியாக போனாலும் அதே செலவு தான், அதே சமயத்தில் கூட்டு குடும்ப முறையாக போனாலும் அதே செலவு தான். அதே சமயத்தில் நம்ம உறவுகளை நல்ல அதாவது வளர்ச்சியுடனான சுற்றுலா சொல்லிட்டு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா கருப்பொருள், அதையும் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம இந்த டெஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும். ஓகே. உறவுகளை வளர்த்தல். சமூக பொறுப்புணர்வுன்னா சுற்றுச்சூழல். இப்போ வண்டலூர் ஜூக்கே போகிறோம், விலங்கியல் சரணாலயங்கள்லாம் அந்த வகைகளில் வருதுன்னு சொன்னோம் இல்லையா,
அது சுற்றுச்சூழல். ஒரு காகம் வந்து அந்த குடத்துல இருக்கிற தண்ணி உள்ளே இருக்குது, அது கல்லை போட்டு மேலே எழுப்பி தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ போய் பாருங்கள், அந்த காகம் வந்து அந்த பிளாஸ்டிக் பேக்கை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்ருக்கு. அதே சமயத்தில் சாலைகளையும் ஒரு சுற்றுலாத்தலமாக தான் நம்ம அசியூம் பண்ணணும். அது கூட எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் வரும். யானைகள்லாம் சாலைகளில் வரும்போது ஆரன் அடிக்கிறது, அதை தொந்தரவு பண்ணுறது, வேணுங்கிறதுக்கே போய் அதை எதிர்க்க நிற்கிறது, இதெல்லாம் எழுத முடியாது. ஆனால் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து எழுத்து மூலியமா எழுதணும்னா நல்ல கோர்வையாக வந்துடும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே. யானை கூட இப்போல்லாம் பிளாஸ்டிக்கு கவர் சாப்பிட்டு நிறைய இறக்குது. அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை தனியாக எடுத்து வச்சு படிங்க. இது இந்த சுற்றுலா பற்றி படிக்கும் போதே அது ஆஸ் வெல் அஸ் அதையும் படிச்சிங்கன்னா தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கொயர் பாக்ஸோ இல்லை ரெக்டாங்கிள் பாக்ஸோ போட்டு படிக்க வச்சுக்கணும். ஓகேவா. தொழில் முனை வளர்ச்சின்னா இப்போ கும்பமேளா சொன்னோம் இல்லைங்களா, உதாரணத்துக்கு அங்கே வந்து சிறு வியாபாரிகள், கடைகள், கலைஞர்கள் எத்தனையோ பேர், நாட்டுப்புற கலை, வடநாட்டிலலாம் எத்தனையோ கலை, குச்சிப்புடி நடனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் இந்த மாதிரி கலாச்சார திருவிழாக்கள் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு பொண்ணு ரொம்ப பிரபலமாயிருக்காங்க. அவங்க என்ன விற்கிறாங்க, சிறு வியாபாரி தான் அவங்க, ருத்ராட்ச மாலையே விற்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய வைரல் ஆயிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நாட்டோட வளர்ச்சி சம்மந்தப்பட்டது தானே. அவங்க வளர்ந்தாங்கன்னா நாட்டினுடைய வருமானம் பெருகும். இதுதான் அங்கே இருக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சுற்றுலாவை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அது கேட்ட உடனே சொல்லணும். யுனெஸ்கோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சொல்லணும். யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதையும் பார்க்கக்கூடாது, அப்படியே மனப்பாடமாக தெரியணும். இதை நல்ல மைண்டில் வச்சுக்கணும். மெமரி முக்கியம் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு. ஓகே. அடுத்தது சுற்றுலா வந்து இவ்வளோ நன்மைகள்லாம் சொன்னோம். ஒரு நாடு வளர்ச்சி அடையுது, உலகம் வளர்ச்சி அடையுது, அதனால தீமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறதுனால விலங்குகளுக்கும் தீமை, நமக்கும் தீமை. விலங்குகள் இல்லைன்னா அந்த உயிரின சங்கிலி அமைப்பே மாறிடும் இல்லையா. இப்போ அந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. எல்லா யானைகளும் உள்ளுக்குள்ளே வந்துடுது. அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. அதுக்கும் ஒரு ஸ்கொயர் டைப்போ இல்லை ரெக்டாங்கிள் டைப்போ பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் படிக்கிற மெத்தட். இந்த மாதிரி படித்தாதான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எழுதுகிற முறையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வரலாற்று சின்னங்கள் சமூக விரோதிகளால் அழிக்கப்படுதல், காலத்தால் சிதிலமடைதல், இதையும் நம்ம இங்கே எழுதணும். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் சுற்றுலா சார்ந்தது. வரலாற்று சின்னங்கள் சமூக விரோதிகளால் அழிக்கப்படுறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்ம மாமல்லபுரம், அதுவே எடுத்துக்கோங்களேன். அடுத்தது நம்ம தாஜ்மஹால். இயற்கை வளம் பாதிக்கிறது. எதனா ஒரு நீர்வீழ்ச்சிக்கே போகிறோம், இல்லை பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் பிளாஸ்டிக் கவர் போட்டு வைக்கிறது, வேறு எதுனா பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எதில்? சுற்றுலா போனோமா, இல்லை ஆன்மீக தலத்துக்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எவ்வளோ நீட்டாக நடந்துக்க முடியுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும். இதெல்லாம் நம்ம மைண்டில் போயிட்டுருக்கணும். எழுதுறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிடணும். அப்போ தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் 2 நிகழ்ச்சி இதில் நடக்கும். அறிவு வளரும், அதே மாதிரி அந்த எக்ஸாமை எப்படி பேட்டர்ன் எழுதுறதுங்கிறதும். இந்த எக்ஸாம்ஸ் காண்டாக்ட் பண்ணும்போது நல்லா அந்த நம்மளோட அந்த பர்சனாலிட்டி கல்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, சுற்றுலா மட்டும் வளராது, இந்த மாதிரி எழுதுறதுனாலையும் வளரும். ஓகே. விலங்குகளின் உடல் நலம் பாதிக்கும், அதனால பிளாஸ்டிக் கவரெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி காட்டணும். அடுத்தது எவரெஸ்ட் சிகரம். அதில் ஆக்சிஜன் வந்து ரொம்ப குறைஞ்சி வருது. ஹைப்போஃபோக்சியான்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் ரொம்ப தூரத்தில் போனால். சுற்றுலா செல்வது வந்து நம்ம யோசித்து பண்ணணும். யோசித்து பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா அதுக்கு உண்டான உபகரணங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும், பின்னாடி ஆக்சிஜன்லாம் வச்சுட்டு போகணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், ஃபேக்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் எக்ஸாம் ட்ரிக்கு. அடுத்தது யுனெஸ்கோவோட அந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்குது இல்லையா, UNESCO.org, தமிழ்நாடு tourism.dn.government.in, அதில் போயிட்டு நீங்களும் படித்து பாருங்கள். இதை பேப்பர்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.